கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பரிசுத்தமான தெய்வம், நம்மை வழிநடத்துகிறவர், ஆலோசனை கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த பூமியில் நம்மை கடைசி மட்டும் நடத்துகிறவர், நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறவர், நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். இந்த நாளிலே தேவாலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் இந்த பூமியிலே வைப்பார். இந்த நாளில் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 66:14. சங்கீதம் 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அதாவது இங்கே சங்கீதக்காரன் அழகாய் ஒரு காரியத்தை இந்த வசனத்திலே தெரியப்படுத்தி இருக்கிறார். பொருத்தனையை குறித்து அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இன்றைய தேவ ஆலோசனை தலைப்பு இக்கட்டில் பொருத்தனை பண்ணுங்கள். இக்கட்டில் பொருத்தனை பண்ணுங்கள். அதாவது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இக்கட்டான காலகட்டத்தில் அவர் தன்னுடைய வாய்களை திறந்து பொருத்தனை செய்திருப்பதை இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. இக்கட்டான காலகட்டங்கள், ஆபத்தான சூழ்நிலைகள், பயப்படுகிற நேரங்கள், இனி அவ்வளவுதான் என்று இருக்கிற ஒரு நிலை, இதான் இக்கட்டு. இந்த காலகட்டங்களில் கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனமாகிய நாம், தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனை நம்புகிற நாம், பொருத்தனை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் அந்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பதற்கு ஏதுவாக மாறுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆபத்தான நேரங்களில், போராட்டமான நேரங்களில் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவர். அவரால் முடியும். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது ஆண்டவரை அறிந்திருக்கிற நமக்கு, அவருக்கென்று நாம் வாழும் பொழுது பல நிலைகளில் நமக்கு அற்புதம் செய்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, தாழ்மை நமக்குள் வரும் பொழுது, அன்பு வரும் பொழுது, சித்தத்தை நிறைவேற்றும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் பொருத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இக்கட்டான நிலைகளில் விடுதலை பெறுவதற்கு ஒரு காரியமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய இளைய மகன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவனுக்கு அடிக்கடி விலையினங்கள் வந்து கொண்டே இருக்கும். காய்ச்சல் அவனுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவரிடத்தில் அவனை காண்பித்து மருந்துகளை வாங்குவது உண்டு. அப்போது அந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டபடினாலும் ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஒரு நல்ல சீனியர் டாக்டரை பார்க்கும்படிக்கு வழி நடத்தப்பட்டோம். அப்போ நாங்கள் ஒரு பொருத்தனை செய்துவிட்டு போனோம். ஆண்டவரே, அவர்கள் தேவையில்லாமல் பரிசோதனையும் செய்யக்கூடாது. பரிசோதனைகள் பண்ணினாலும் வேறு எந்த அவனுக்கு பலகீனங்களும் இருக்கக்கூடாது.
என்று ஒரு பொருத்தனை செய்தோம். எந்த பொருத்தனை என்றால், மருத்துவம் செய்ய பணம் இல்லாமல் கலங்கி நிற்கிற ஒரு ஏழை ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி, அந்த தொகை அளவையும் சொல்லி தீர்மானித்து ஜெபித்து விட்டு கடந்து போகிறோம், அர்ப்பணித்து விட்டு கடந்து போகிறோம். அங்கே இப்போ அந்த மருத்துவரை சந்தித்த பொழுது, முதலாவது மருத்துவர் கொடுத்த அந்த மருந்துகளை மட்டும் அவர் என்ன என்று விசாரித்தார், கேட்டார், அதை பார்த்தார். அவனுடைய சரீரத்தை பார்த்துவிட்டு எந்த பரிசோதனைக்கும் அவர் எழுதவில்லை. ஒரு பெரிய மருத்துவமனை, அவங்க முதல்ல போனோன்னே எல்லாம் பரிசோதனை தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர் பரிசோதனை பண்ணலை. ஏதோ அந்த சிம்டம்ஸை வச்சு அவர் பார்த்து சொன்னார், இதே மருந்தை இன்னும் நீங்கள் ஒரு சில நாட்கள் கொடுத்தால் போதும், இப்படி அவன் நல்ல சாப்பாடு கொடுங்க, சில காரியத்தை ஆலோசனையாக சொல்லிவிட்டார்கள். அவ்வளோதான். ஒரு 5 வயது வரும் பொழுது அவன் ரொம்ப நார்மலாக இருப்பான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். அவ்வளோதான். நாங்கள் அவனை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அப்படியே நடந்தது. அந்த 5 வயது பூர்த்தியாகிறதுக்கு முன்பாக அவனுக்கு எல்லா பலகீனங்களும் மாற்றப்பட்டது. ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்தோம், அந்த பொருத்தனை தான் ஆண்டவர் அங்கீகரித்து மலை போல் வந்ததை பனி போலை மாற்றினார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் வசனத்தின்படி பொருத்தனை செய்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நன்மைகளை அனுபவித்த அநேக இடங்கள் உண்டு. அதே போல் 2வது மகன் அவன் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு திடீரென்று விசாவில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது ஒரு நாளிலே அவனுக்கு அந்த நாளில் முடிய வேண்டும். ஆனால் அது இல்லை என்று சொன்னால் அவனுடைய படிப்பிற்கு அது சில தடைகளாக மாறிவிடும். அப்போது நாங்கள் ஒரு பொருத்தனை செய்து ஜெபித்தோம். ஏதாவது படிக்க ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு எங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபித்தோம், ஒரு பொருத்தனை பண்ணி. உடனடியாகவே அந்த ஆண்டவர் அந்த இதில் இந்த தடையை மாற்றி ஆச்சரியப்படும் அளவிற்கு கர்த்தர் எங்களுக்கு அங்கே ஒரு குடும்பத்தை, எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பத்தை கர்த்தர் எழுப்பி அங்கே ஆண்டவர் அந்த பாஸ்போர்ட் சம்பந்தமான அதிகாரிகளிடத்திலே பேசி அந்த தேசத்திலே, அதுனா அவன் இருக்கிறது அந்நிய தேசம், வெளி தேசம், அங்கே நம்ம சாதாரணமாக எதுவும் செய்ய முடியாது. அவங்க பேசி அது கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. எல்லாமே சரியாயிட்டுது. இப்படி பல நன்மைகளை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலே கூட சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். சில இக்கட்டான நெருக்கடியான காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நடத்துதலின் பேரில் வசனத்தின் அடிப்படையில் பொருத்தனை செய்து ஜெபித்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு குடும்பம் தன் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, ஆனால் திருமணம் தடையாக இருக்கிறது என்று வேதனையோடு அடியனை சந்திக்க வந்தார்கள். இப்போது ஆண்டவருடைய ஒரு ஏவுதலின் பேரில், நடத்துதலின் பேரில் அவர்களை பார்த்து சொன்னேன், ஒரு பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். ஏதாவது திருமணம் நடத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிற ஒரு ஏழை ஒரு மகளுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டு செலவுக்கோ மண்டப வாடகைக்கோ அல்லது ஏதாவது கொஞ்சம் உங்கள் மனதில் ஏவுகிறபடி நீங்கள் கொஞ்சம் உதவி செய்வதாக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அப்படி ஜெபித்தார்கள். அவர்கள் நல்ல வசதியான குடும்பம். எப்படி ஜெபித்தார்கள்னு சொன்னால், திருமணம் நடத்த முடியாமல் இருக்கிற ஒரு குடும்ப, ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அடிப்படை தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுத்து, அந்த திருமணத்தை வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல்
நடத்துவோம் என்று சொல்லி தீர்மானித்து ஜெபித்தார்கள். ஒரு சில தினத்துக்குள்ளாகவே ஆச்சரியமாய் கர்த்தர் அந்த திருமண காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தினார். அப்புறம் என்னிடத்திலே வந்து அந்த காரியங்கள் நடந்தவுடனே அவங்க பண்ண அந்த பொருத்தனை உங்கள் வழியாகத்தான் நாங்கள் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறோம், யாருக்கும் தெரிய வேண்டாம், கொடுப்பும் தெரியக்கூடாது, ஒரு ஏழை குடும்பத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு சொன்னால் போதுன்னு சொல்லி அப்படியே என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு அடியின் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை ஒரு மகளுடைய திருமணத்தின் முழு பொறுப்பை அவங்க எடுத்தாங்க. ஒரு கொஞ்சம் நகை எல்லாம் இது பண்ணி கொடுத்து இது பண்ணாங்கன்னா அவங்க தன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. பாருங்கள், பொருத்தனை ஜெபம் அற்புதத்தை கொண்டார். அதே போல் குடும்பம் ஒரு தடவை ஒரு சொத்து வழக்கு 2 தலைமுறையாக அவங்களுடைய தகப்பன் காலத்திலே நடந்து கொண்டிருந்தது. தகப்பனார் மரித்து விட்டார். அப்போ பிள்ளைகள் காலத்திலையும் இருந்து இவங்க காலத்திலையும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு 20-30 வருடங்கள் ஆகிறது. மாறி 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 அந்த சொத்து வழக்கு முடிவுக்கு வருவதாகவே இல்லை. அது இவங்க தலைமுறையிலும் அது வருமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அவ்வளோ அந்த சொத்துக்குள்ளே இருந்த சில பிரச்சனைகளும் நெருக்கங்களும். அப்போ அவங்க தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை வசனத்தை கேட்டு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. அந்த இடம் சீக்கிரம் வழக்கு முடிந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு வர வேண்டியது அதில் வந்துச்சுன்னா அதில் தசம பாகத்தை, அந்த இடத்துடைய தசம பாகத்தை எத்தனை சென்ட் எங்களுக்கு கிடைக்குதோ அதில் 10ல் ஒரு பகுதி ஆண்டவர் கொடுப்பேன்னு தீர்மானம் எடுத்து ஜெபித்திருக்காங்க. அப்படியே கர்த்தர் அங்கீகரித்து அந்த வழக்கை உடனே பாருங்கள், அதாவது எத்தனை இங்கிருந்து போய் ஹைகோர்ட்டு போய் அதுங்கிருந்து ஸ்டே போட்டு அப்படி பல பிரச்சனைகள். அது உடனே ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்து அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகி அந்த சொத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பொருத்தினவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போது இதில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் இக்கட்டு நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இக்கட்டான நேரத்தில் நம்ம பொருத்தனை செலுத்தும் போது தேவன் அற்புதம் செய்கிறார். அந்த பொருத்தனையை செலுத்தணும், அதான் முக்கியமான காரியம். கர்த்தருக்கு செலுத்தணும், அதை நிறைவேற்றணும். அந்நாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அதை உமக்கே கொடுப்பேன். அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். சாமுவேல், ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அவன் பால் மறந்தவுடனே ஆலயத்திலே கொண்டு ஊழியக்காரனிடத்தில் அவனை அர்ப்பணித்து விட்டாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அநேக நீங்கள் இக்கட்டான சூழல் இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ இக்கட்டான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்வில், உங்களுடைய பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் இருந்து ஆண்டவருடைய நடத்துதலின் பேரில், ஆவியான பரிசுத்தனுடைய தேவதலின் பேரில் ஒரு பொருத்தனை நீங்கள் செய்து அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இக்கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தவுடன், அந்த பிரச்சனை முடிந்தவுடன் நீங்கள் செய்த பொருத்தனையை கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் பெரிய காரியங்களை காண செய்வார். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீர் கொடுத்த தேவ ஆலோசனைக்காக நன்றி. நான் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். எங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான காலகட்டங்களில் நாங்கள் எங்கள் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு பொருத்தனைகளை நாங்கள் பண்ணும்போது அந்த பொருத்தனைகளை நீங்கள் அங்கீகரித்து அற்புதங்களை செய்கிறேன். நீர் அற்புதம் செய்த பிறகு அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டாங்க. யாரெல்லாம் இக்கட்டான நிலையிலே, ஆபத்தான நிலையிலே, நெருக்கடியில் இருக்கிறாங்களோ பொருத்தனை செய்து உம்முடைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு சாட்சியாய் எழும்பட்டும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.